வணங்க மக்களே, இன்றைக்கி நம்ம அவர் ரன்ரைட்டன் சியோல்னு ஒரு புது கொரியன் சீரிஸ் பார்க்க போகிறோம். பார்க் போயாங் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தரமாக இருக்கும். முக்கியமாக அவங்க ஆக்டிங்கை சொல்லியே தரணும். தரமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பேசிக்கல் கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்க. ஒரு சின்ன பின்கி ப்ராமிஸ்க்காக இவங்க ரெண்டு பேரும் அவங்க லைஃப்பை மாற்றிக்க ஒருத்தவங்க அவங்க லைஃப்பில் என்ன கற்றுக்குறாங்க, கிடைச்ச லைஃப்பை இவங்க எப்படி என்ஜாய் பண்ண போகிறாங்க, அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்டாக இருக்க போகுது. அதேமாதிரி என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனில் எதனாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை டெஃபினெட்லி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் திருத்திக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் முக்கியமாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது வகையில் நம்ம டேரெக்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோடோடைய ஆரம்பத்தில் ஒரு டாக்டர் வந்து ஒரு அம்மா கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்க போகிறாங்கன்னு சொல்லி இருக்கேன். அதை அந்த அப்பா கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த ட்வின்ஸ்க்கு மீஜி மீரேன்ற மாரி ரெண்டு நேமாக அவர் தராரு. அது வகையில் அந்த ட்வின்ஸுமே பிறந்துடுறாங்க. அவங்க அம்மாவாலேயே அந்த ட்வின்ஸை ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியாது. அது வகையில் அந்த அப்பாவுக்கு தான் ரெண்டு ட்வின்ஸுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். ஆனால் ஒரு நாள் அந்த அப்பாவுமே இறந்து போயிடுறாரு. அந்த ட்வின்ஸ் தனியாக உட்காந்து இருக்காங்க, எதுவுமே தெரியாமல். அந்த இடத்துல பாட்டி தான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இப்படியே நாட்கள் கிடக்க அவங்க ரெண்டு பேரும் வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டு ட்வின்ஸில் ஒருத்தர் வேறு மாரி இருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு படிப்பு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். இந்த மாதிரி ரெண்டு பேருமே ரெண்டுத்தில் விளங்குவாங்க. அது வகையில் இவங்க எதனாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டா ஒருத்தர் பிடிச்சவங்க ஏற்றுக்கலான்ற மாரி இவங்களுக்குள்ளார ஒரு பின்கி ப்ராமிஸ் போகுது. அதாவது ரெண்டு பேருமே அவங்க கேரக்டரை ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ராமிஸ். இதை இவங்க டே பை டே எடுப்பாங்க. அதே சமயத்தில் இவங்க ப்ராமிஸ் ஒரு நாளைக்கு முடிவு அடைஞ்சிடுச்சு. அது எப்போனா மீஜியோடைய தலைமுடியை வெட்டிடுறாங்க. அவளுக்கு ஷார்ட் ஹேர் வைக்க அது மூலயமா ஐடென்டிட்டியை இவங்களால கண்டுபிடிக்க முடியுது. நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட் ஹேர் வச்சிருக்கிறவளுடைய நேம் வந்து மீஜின்றது. அதே சமயத்தில் லாங் ஹேர் வச்சிருக்கிறவ மீரேன்றது. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அதெல்லாம் சொல்கிறேன். அது வகையில் மீரே வந்து படிப்பில் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பான்றதுனால அவளுக்கு ஏகப்பட்ட அவார்ட் கிடைக்குது. அதுக்கு எப்பயுமே மீஜி தான் சப்போர்ட்டாக இருக்கா. மீஜின்றவ ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவ. லஞ்சு பெல்லுக்கு யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ இல்லையோ மீஜி வேகமாக போயிடுவாங்க. ஏன்னா மீஜி அந்தளவுக்கு வேகமானவங்க. அதால் சார் வந்து மீஜிக்கு இந்தமாரி ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க சொல்கிறாரு. அதுபடி மீரே எப்பயுமே அவார்டு வாங்கியிருந்திருப்பா. ஆனால் ஸ்போர்ட்ஸில் இப்போதைக்கு அதிக அவார்ட்ஸை மீஜி தான் வாங்கியிருக்கா. அதில் மீஜி வந்து நேஷ்னல் டீமில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு போட்டியில் கலந்துக்கிறா. கடைசியாக அந்த போட்டியில் இவளுடைய கால் வழுக்கி இவள் கீழே விழுந்ததுனால இவள் தோத்துடுறா. அந்த ஒரு சம்பவத்துலேருந்து இவளுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே நமக்கு மீரேவை காமிக்கிறாங்க. மீரோடைய லைஃபே சேஞ்ச் ஆன மாரி இருக்குது. கிட்டத்தட்ட வாழலாமா சாகலாமான்னு கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் லைட்டாக காமிக்கிறாங்க. அப்படியே இந்த ஸ்டோரி மீஜி கிட்டே போகுது. மீஜி தூங்கின்னு இருக்காங்க. மீஜி வந்து பப்ளிக் கிளீனராக இருக்காங்க. அதாவது ஸ்கூல் இந்த மாதிரியான இடத்த க்ளீன் பண்ணுற வேலை தான் செய்கிறாங்க. அதில் இவங்க எழுந்துட்டு நேற்றோட போச்சு, நாள் ஆரம்பிச்சிருச்சு, இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. டீச்சர் டாய்லெட்டை யார் யூஸ் பண்ணணும்னு பசங்க கிட்ட கேட்க பசங்க டீச்சர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல, ஆனால் நீங்கள் தான் டீச்சரே கிடையாதுன்னு அந்த பசங்க கலாய்க்க அந்த பசங்க கூட இவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களுமே அப்படியே கிளாஸ்க்கு போக அப்படியே மீஜி வந்து அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க க்ளீன் பண்ணுற வேலையை ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ஆர் தான் பார்க்குறாங்க. அதால் அந்த வேலையுமே இவங்க செம சுறுசுறுப்பாக செய்ய, அந்த பக்கம் மீஜியோடைய அம்மாவுமே மீஜி வேலை செய்கிற அதே ஸ்கூல் தான் ஃபுட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மா வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க மீரேவை பற்றி. அங்கே இருக்கிறவங்களாம் மீரேவை பற்றி தான் விசாரிச்சுருக்காங்க. மீஜின்னு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயம் அங்கே பாதி பேருக்கு தான் தெரியும். முக்கால்வாசி புது ஆட்களுக்கெல்லாம் தெரியாது. அதில் அவங்க பொண்ணு எப்படி இருக்கான்ற மாரி அவங்களுடைய அந்த ஒரே ஒரு பொண்ணை பற்றி கேட்டுன்னு இருக்காங்க. அவங்களுமே முக்கால்வாசி கேள்விகளை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் வெளியே வந்து மீஜி கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஐயோ இவ வேறு நேரங்கிட்ட நேரத்தில் கூப்பிட்றாளேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் பேசிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. யாருக்கும் தெரியாமல் தான் ஒரு மாதிரி ஒழிஞ்சுக்கிருந்தா இவங்க பொண்ணியாக பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு லேடி வெளியே நிற்கிறவங்க யாருன்னு இன்னொரு லேடிக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தவங்க தான் அவங்க இதே இடத்துல தான் கிளினிக் வேலை செய்கிறாங்கன்ற மாரி மீஜியை பற்றி பேசின்னு இருக்கு. அப்படியே வெளியே அந்த அம்மா வருது மட்டும் இல்லாமல் மீஜியை போட்டு திட்டுறாங்க. எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, என் அம்மானு இந்த மாதிரியான இடத்துல கூப்பிடாதேன்னு எத்தனை வாட்டி தான் சொல்கிறதுன்னு அவங்க கத்தின்னு இருக்க. மீஜியுமே நீங்கள் திரும்ப உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சொல்லி வச்சுருக்கீங்களா, அப்படி தான் சொல்ல வேணான்னு சொன்னேன்னு இவங்களுக்கு அத்தை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வைஸ் பிரின்சிபலை பாரு, இன்றைக்கி தான் உன்னுடைய கடைசி நாள், அதெல்லாம் அவங்கக்கிட்ட ஒழுங்காக நான் எடுத்துக்கோன்னு சொல்ல அதுக்கேற்ற மாரி அந்தாண்ட வைஸ் பிரின்சிபல் வந்துட்டாங்க. அதில் வைஸ் பிரின்சிபல் கூட இவங்களை அனுப்ப வைஸ் பிரின்சிபலும் நீ போட்டது டெம்பரவரி கான்ட்ராக்ட் தான், இதோட உன்னோட வேலை முடிய போகுதுன்ற மாதிரி சொல்ல, சரி எனக்கு
எல்லாம் புரியுதுன்னு அந்த இடத்துல மீஜியும் தலையாட்டுறாங்க. அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபலும், சரி நீ நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்க, நான் உன்னை என்னுடைய பொண்ணாட்டம் தான் பார்க்குறேன், அதெல்லாம் நல்ல வேலையை தேடிக்கோன்னு இவங்க சொல்ல, இந்த இடத்துல இவங்களும் ஃபார்மிங் பண்ணலான்னு இருக்கேன்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃபார்மிங் சீசனாக. மீஜுமே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் ரொம்ப ஈஸி தான், நான் ரொம்பவே திறமையாக வேலை செய்வேன்ற மாரி இவங்க வேலையை பற்றிலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மிங் பண்ணலான்னு இவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கேன். அந்த இடத்துல இருக்கிற வைஸ் பிரின்சிபலும் என்ன சொல்கிறாங்களா, நீ வேணும்னா யாருனாச்சும் மேரேஜ் பண்ணிக்கோயா, ஏன்னா இந்தமாரி உனக்கு 30 வயசு ஆகுது, இது ஒன்றும் சின்ன குழந்தைங்க வயசு கிடையாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. உனக்கு ஹோசுவை பற்றி தெரியுமான்னு ஹோசுவை பற்றி இவங்க பேச, ஹோசு வந்து ஹீரோயினுடைய எக்ஸா, அதே சமயத்தில் இந்த கதையோடைய ஹீரோவும் ஹோசு தான், அதால் நீ புது பாய் ஃப்ரெண்டை தேடிக்கோ, புது லைஃப்பை தேடிக்கோன்ற மாரி ஹீரோயினுடைய அந்த கடைசி டேவை இவங்க பாராட்டுறாங்க. அப்படியே நம்ம கதையோடைய ஹீரோ ஹோசுவை காமிக்கிறாங்க. இவர்கிட்ட ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது, அதாவது யாருனாச்சும் ஒருத்தவங்க வாயாசை காமிலே என்ன சொல்கிறாங்கிற விஷயத்த இவரால் பார்க்க முடியும். லிப்ஸின்கெல்லாம் இவர் ஒழுங்காக கவனிப்பாருன்னு சொல்லலாம். அதேமாதிரி தான் அந்த இடத்துல இவங்களுடைய ஒரு கிளைண்ட் வந்து யார் கூடயோ டீல் பேசின்னு இருக்காரு, அதை இவர் லிப்ஸ் மூலியமாக கவனிக்கிறாரு. அந்த இடத்துக்கு சியாங்சு வராரு. சியாங்சு வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நமக்கான வாக்கு திரும்ப எடுக்க போகுது, இப்போதைக்கு நம்ம விட்னஸ் சாட்சியத்தை திரும்ப வாங்க போகிறாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இந்த இடத்துல பேசின்னு இருக்காங்க. நம்ம கடைசி நேரத்தில் அவரை பார்த்தா கூட நிறுத்துறது கஷ்டம்னும் போது சியாங்சு என்ன சொல்கிறான்னா, ஜட்ஜ் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான், அதால் நான் இதை போஸ்ட்பான் பண்ணுறேன்னு இவர் சொல்ல, அப்படியே வெளியே போகும்போது இவங்க என்ன டீலை வச்சு விட்னஸை மடக்கியிருப்பாங்கன்னா, இந்தமாரி சிக்காகோவில் அவங்க பையன் இருக்கான், அந்த பையனுக்கு ஸ்காலர்ஷிப் தர விஷயமாக தான் இந்தமாரி நம்ம ஹீரோடைய விட்னஸை அந்த சைடு இருக்கிறவங்க பிடுங்கி இருப்பாங்க. அதை பற்றிலாம் சொல்லி அப்படியே சியாங்ஸுவை வழி அமுச்சு வைக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க பேசுகிற கிளைண்ட்டோட நேம் சோன்றது, இதையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹோசு ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸில் மின்னு ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி வந்து ஹோசுக்கு ட்ரிங்க் தரலான்னு வராங்க. ஹோசு நடந்து வராரு. திடீர்னு ஹோசு தடுமாற ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடியும் ட்ரிங்கை பின்னாடி ஏற்றாந்து கூப்பிடும்போது ஹோசு பயந்துடுறாரு. அப்படியே ஹோசுவோடைய ட்ரெஸ்லேயே அந்த ட்ரிங்க்லாம் ஊற்றிடுது. அதையுமே அந்த லேடி க்ளீன் பண்ணிருக்கேன். ஹோசு பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன், அந்த டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி அப்படியே எனக்கு இமெயிலில் சென்ட் பண்ணுறீங்கன்னு இவர் சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன்ற மாரி அந்த மின்னுன்ற லேடியை சொல்கிறாங்க. அப்படியே ஹோசு போய் புது ட்ரெஸ்ஸை மாற்றின்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அவருடைய கையில் அடிபட்டிருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. கை முழுக்க ஒரு மாதிரி தழும்பாக இருக்குது, எங்கேயும் ஹெவியாக அடி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து, உங்களுக்கு மீன் இந்த டாக்குமெண்ட் தர சொன்னாங்கண்ணே, டாக்குமெண்ட்டை தந்தா அதில் இந்தமாரி உங்கள் காஃபி ஊற்றுனாங்களே, அதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் ஹார்ட் ஷேப்பில் வச்சு அனுப்பேன். அதை ஹீரோ அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த சமயத்தில் அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க போகிறீங்களான்ற மாரி கேட்டுன்னு இருக்கேன். ஆமாம், ஹீரோவும் இன்றைக்கி அவருடைய அம்மாவை பார்க்க போகிறாரா, அதுக்காக தான் ரெடி ஆகின்னு இருக்காரு. அவருடைய டவுனுக்கு இப்போதைக்கு போக போகிறதா சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவர் பக்கவாக டை கட்டின்னு இருக்கேன். அந்த லேடியுமே என்ன கேட்குறாங்கன்னா, எது காணோன்னா இந்த ஓல்டு டையை நீங்கள் கட்டுறீங்கன்னு கேட்கும்போது, ஏன்னா இது என்ன நல்லா வச்சுருக்குன்ற மாரி அவர் அந்த ஓல்டு டையை பார்க்குறாரு. மேபி இந்த ஓல்டு டைக்கு பின்னாடி எதனாச்சும் ஒரு ஸ்டோரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அதை தான் இவர் சொல்கிறாரு என்னமோ. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே மீஜி அவங்க ஃப்ரெண்டான கியாங் கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்படியே மீஜியை பார்க்க ஒருத்தர் வரது மட்டும் இல்லாமல், இன்றைக்கி தானே உன்னுடைய கடைசி டே, நீ ஃபார்மில் வேலை செய்ய போறியா, நான் உனக்கு ஒரு ஃபார்மை ரெக்கமெண்டட் பண்ணுறேன்னு ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்மை சொல்கிறாரு. மீஜியும் அதுக்கு என்னன்ற மாரி கேட்க, அந்த இடத்துல இவருமே அதெல்லாம் எதுவும் இல்லை, அதில் 200,000 எல்லாருக்கும் தராங்கன்ற மாரி சொல்லும்போது, மீஜியும் அது உண்மையான்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு ஃபார்ம் அப்ளை பண்ணணுன்னு டீட்டெயிலாக சொல்ல, ஹீரோயினி அப்படியே அந்த ஃபார்மை அப்ளை பண்ணலான்னு பார்த்தா அவங்களுக்கு அதை சுத்தமாக அப்ளை பண்ணதில்லை. இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற மாரி அவங்க செம தலைவலியில் இருக்காங்க. அந்த ஃபார்மையுமே அவங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்தால் அந்த இடத்துல அம்மா இந்தமாரி வைஸ் பிரின்சிபல் உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்ற மாரி விசாரிச்சுருக்கேன். அந்த இடத்துல இவங்களுமே அவங்க வந்து எனக்கு ஆஃபர் பண்ணாங்க, எதனாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளுன்ற மாரி, அதை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு தேவையான விஷயத்த நானே தேடிப்பேன், அது மட்டும் இல்லாமல் நான் மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய விரும்பலைன்ற மாரி இவங்க சொல்லியிருக்கேன். அந்த அம்மாவுமே நீ எதுக்கு அவங்க ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணேன்னு கேட்க, ஆமாம் மற்றவங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணோம், அதே சமயத்தில் நான் ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வேலை செய்ய போகிறேன், அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அதை கேட்டு இவங்க கடுப்பாய், உன்னுடைய சிஸ்டருடைய மானத்தை கெடுக்கிறதே நீ தான், உனக்கும் சிஸ்டருக்கும் ஒரே மாரியே முகம் இருக்குது, அதுதான் எங்கள் பிரச்சனைன்ற மாரி திட்டின்னு இருக்கேன். அந்த இடத்துல மீஜியுமே எதுக்கு என்ன அவ கூட கம்பேர் பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு திட்டின்னு இருக்கேன். அந்த இடத்துல அந்த அம்மாவுமே எதிர் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபுட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க ஹஸ்பண்ட் இறந்தனால ஆக்சுவலி
இதில் எதிர் வீட்டில் இருக்குது வேற யாரும் கிடையாது, ஹோசுவோடைய அம்மா தான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஃபுட்டை தந்துட்டு அப்படியே இவங்க வீடை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹோசுவோடைய ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை இவங்க பார்த்துனுக்கும் போது அந்த இடத்துக்கு அம்மா வந்து, ஹோசு எவ்வளோ நல்லா இருக்கான், ஆமாம் உன்னுடைய சிஸ்டர் சிங்கிளாக இருக்காங்களான்ற மாரி மீரேவை பற்றி கேட்க, ஏன்னா இன்னும் ஹோசுவும் சிங்கிளாக தான் இருக்கானா அதை பற்றி இவங்க பேசும்போது, எனக்கு அவள் சிங்கிளாக இருக்கானான்னு தெரியலன்னு இவங்க சொல்ல, அப்படியே இந்த அம்மா ஓகே நீ இங்கே சாப்பிட்டு போ, ஏன்னா ஹோசு வீட்டுக்கு வந்துட்டான்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. கிட்ட வந்துட்டானான்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமாக வெளியே விடும்போது ஹோசு மேலே மோதிர மாரி போயிடுறாங்க. ஹோசுவுமே பயந்துடுறாரு. நீ எதுக்குடா என் குறுக்க வந்தன்ற மாரி அவனை சமயத்திட்ட, அவனுமே நான் ஒன்றும் குறுக்க வரல, நீ தான் முதல்ல குறுக்க வந்தேன்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினி இவர் கட்டியிருக்கிற டெய்யை பார்க்குறாங்க. ஏன்டா இன்னும் இந்த டெய்யை கட்டியிருக்கேன்னு அவன் கிட்ட கேட்டா, அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த டெய்யை என்னுடைய அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க, அதை கட்டின்னு இருக்கேன்னு இவங்க சொல்கிறாங்க. உண்மையாலுமே இந்த டெய்யை சூஸ் பண்ணது மீஜி தான். ஏன்னா மீஜி கிட்ட தான் இவங்க அம்மா வந்து டெய்யை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவளுமே வந்து இந்த டெய்யை சூஸ் பண்ணியிருப்பா. அதை தான் இன்னும் ஹீரோவை போட்டுன்னு இருக்காரு. அதாவது கலாய்க்கிற விதமாக தான் இவன் அந்த டெய்யை சூஸ் பண்ணியிருக்கான். அந்த டெய்யை தான் இன்னும் போட்டுன்னு இருக்காரு. இவளுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் டெய் ரொம்ப நல்லா இருக்குன்னு போலான்னு பார்க்கும்போது அவன் வந்து மீரை எப்படி இருக்கான்ற மாரி ஒரு கேள்வியை கேட்க, அதில் இவன் செம கடுப்பாயிடுறான். மீரவை பற்றி எனக்கு எப்படா தெரியும்னு அந்த இடத்த விட்டு இவ போயிடுறா. உன்னை இவன் சிஸ்டரை பற்றி கேட்டால் இவ கோவப்பட தான் செய்கிறான். ஃப்ளாஷ்பேக்கில் மீஜி வந்து வீட்டை விட்டு வெளியே வரா ஸ்கூலுக்கு போகலான்னு. அந்த சமையல் தான் ஹோசும் வராரு. இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சும்மா பேச்சு கொடுக்கலாமேன்னு மீஜியும் வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுத்துன்னு இருக்கேன். அவனும் வந்து எதுவுமே கேட்காத மாரி போக, உனக்கு என்னடா காது கேட்காதான்ற மாரி அவனை செமையை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு மீஜி போயிட்டாங்க. இப்படிலாம் இருக்க சமயத்தில் மீஜி படிக்கிற அதே ஸ்கூல் தான் அவன் ஜாயின் ஆகிறான். அதே சமயத்தில் மீஜிக்கு பக்கத்து பெஞ்சில் தான் அவன் இருக்கான். சரின்னு சொல்லிட்டு மீஜியும் பக்கத்தில் உட்காந்து இருக்காங்க. ஹோசுவோடைய ஆட்டிடியூடுன்றது கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும். அது ஒழுங்காக மீஜிக்கு பிடிக்காது. அது வகையில் எல்லோரும் ஃபுட்பால் விளையாடும்போது அதை கரெக்டாக ஹோசு கிட்ட வர மீஜி வந்து அந்த ஃபுட்பால் எடுக்க சொல்கிறாரு. ஆனால் ஹோசு எடுக்காமல் போக அதில் இவன் செம கடுப்பாயிடுறாரு. அந்த சமயத்தில் இவன் என்ன யோசிக்கிறான்னா, யார் இந்த ஹோசு ஏன் யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான், இவனுக்குள்ளார என்னமோ ஒன்று இருக்குது, இவனை எப்படினாச்சும் பேச வைக்கணும், எதுக்கு யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான்ற மாரி இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அது வகையில் இவங்க வேணும்னே பெண்ணை அவன் காலுக்கிட்ட தள்ளி அந்த பெண்ணை எடுன்ற மாரி அவன்கிட்ட சொல்ல, அவனும் எதுவுமே காதில் கேட்காத மாரியே இருக்க. அதில் சமயம் மீஜி கடுப்பாயிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் உனக்கு என்ன காது கேட்காதா, சும்மா உட்காந்து இருக்கேன், நான் பெண்ணை தானே எடுக்க சொன்னேன்னு அவனை செமையை திட்டின்னு இருக்கேன். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ப்ரெசென்ட்டுக்கு வருது. அந்த இடத்துல மீஜி வந்து ஹோசு மீரையை பற்றி கேட்டுப்பாருல, அதில் செமக்கெடுப்பாக இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க அம்மாவுமே வந்து, நீ மீரையுக்கு கால் பண்ணு, இந்தமாரி பாட்டி மீரையை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க, அதில் கால் பண்ணு, மீரையை ஒரு வாட்டியாச்சு பாட்டியை பார்க்க சொல்லுன்னும் போது இவங்களும் சரின்னு வேண்டா வெறுப்புக்கு தான் இவங்க சிஸ்டருக்கே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் அவங்க காலை எடுக்க காணும். அந்த சமயத்தில் தான் கொலீக்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அவங்க மீரையை சாப்பிட கூட்டா மீரை எந்தவித ஆன்சருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்பயுமே அலோனாக இருக்காங்கன்னு தெரியுது. அந்த பக்கம் ஹோசுவை காமிச்சா அவங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. எப்பயுமே அப்பாவுக்கு இவ்வளோ ஃபுட் செய்யணும்னு அவசியம் கிடையாது, இது மொத்தமே வேஸ்ட்டாக தான் ஆக போகுது, உங்களை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்கன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மீஜி ஆரம்பத்திலே ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்மை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபார்முடைய ஓனருன்னு நினைக்கிறேன். இவரை நம்ம ஜின்னு வச்சுக்கலாம். அந்த ஜின்னுன்றவருமே இன்றைக்கி எவ்வளோ அப்ளிகேஷன் வந்துச்சுன்னு கேட்குறாரு. 100 அப்ளிகேஷன் வந்திருக்கு. அது வைக்கல அதில் முதல் அப்ளிகேஷனாகவே இவர் ஹீரோயின் இதை எடுக்க, ஹீரோயின் யாருன்ற மாரி இவர் கேட்குறாரு. இந்த பொண்ணு எதுக்கு அப்ளை பண்ணணும்னு இவர் கேட்க, அவருமே இந்த பொண்ணை பற்றி சொல்கிறாரு. இவள் ரொம்ப திறமையானவ, இவளுடைய பாட்டிக்காக தான் இவள் எல்லாத்தையும் செய்வா, டெய்லி இவளுடைய பாட்டியை இவள் நல்லா பார்த்துப்பா, இவள் ரொம்ப டெடிகேட் ஆனவ, இவளை நீங்கள் கண்டிப்பாக நம்பலான்னு இவர் சொல்ல, அதுக்கேற்ற மாரி தான் மீஜின்னும் அவங்க பாட்டியை நல்லா பார்த்துக்கிறாங்க. தலை வர்றது நர்ஸுக்கு பதிலாக இவங்க ஏகப்பட்ட வேலையை இவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கேற்ற மாரியே நர்ஸ்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அதாவது என்னுடைய பாட்டியை நான் வெளியே கூட்டின்னு போய் ஃப்ரெஷர் காட்டலாமான்ற மாரி நர்ஸ்கிட்ட கேட்டால் நர்ஸ் முடியாதுன்ற மாரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே அவங்க பாட்டிக்கிட்ட பேச்சு கொடுத்துன்னு அவங்க பாட்டியோடைய காலை வாஷ் பண்ணி இருப்பாங்க. அந்த சமயத்தில் பாட்டியுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இங்கே வராதுன்ற மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் மீஜின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் பாத்ரூமை அடக்கி வச்சுக்காதீங்க, அடக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது, அதால் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்கன்னு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. எப்பயுமே நான் உங்களை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக மீஜின்னு இருக்காங்க. அதே பாசத்தோட மீரேவுக்கு கால் பண்ணா. மீரே எப்படியோ கடைசியாக காலை எடுத்துட்டியான்னு மீரே கிட்ட பேசினா. மீரே என்ன பேசணும்னு கேட்கும்போது, நான் இன்னைக்கு பாட்டியை பார்த்தேன், பாட்டி உன்னை பார்க்க விரும்புகிறாங்க, அம்மாவும் உன்னை பார்க்குறமான்ற மாரி அந்த பேச்சை எடுத்தா. சரி நான் அதுக்கு ட்ரை பண்ணுறேன், எந்த ஹெல்ப் வேணுனாலும் கேளு, நான் என்ன பணத்தை அனுப்புகிறேன்ற மாரி அவள் கொஞ்சம் டயர்டாக தான் ஏகப்பட்ட விஷயங்களே சொல்கிறான். மீஜினுமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கா. அவங்க அம்மாவோட பேசின்னு இருக்காங்க. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா அவள் பாட்டியை பார்க்க வர மாட்டான்னு சொல்லுவாள். அவள் பாட்டியோடைய தலையை கூட வாஷ் பண்ணது கிடையாது, அவளுக்கு பொறுப்பே கிடையாதுன்னு திட்டின்னு இருக்கும்போது, அவளுக்கு ஒன்றும் பொறுப்பு கிடையாமல் இல்லை,
உனக்கு தான் பொறுப்பு கிடையாது. அவள் கீ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறான், அவளுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், அவளுக்கு வெக்கேஷன் கிடச்சிருக்காதுன்னு சொல்லும்போது எப்பயும் அவளுக்கே முட்டு கொடுத்துன்னு இருக்கேன்னு கோபத்தோட வெளியே மீஜின் வராங்க. வரும்போது முன்னாடியே ஹோசு இருக்கேன், ஹோசு ஃப்ரூட்லாம் எடுத்தாந்துருப்பாரு. அதை பார்த்துட்டு இவங்க நான் ஒன்றும் உன்னுடைய வேலைக்காரி கிடையாது, நீயே உள்ளார எடுத்துன்னு போய் வச்சுக்கூடான்னு அவனை திட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே அவங்க ஒரு ஃபுட்பாலை எட்டி உடச்சிக்கின்னு என்னுடைய லைஃப்பும் இந்த ஃபுட்பால் மாரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இது த்ரோ பண்ண திரும்ப வருது, அந்த மாதிரி தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னும் போது அந்த இடத்துக்கு ஹோசு வந்து அவளுடைய காலை பற்றி லைட்டாக பேச வரேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்ற மாரி இவங்க போகலான்னு இருக்காங்க. அப்படியே ஒரு லைட்டாக மீரவை பற்றி பேச்சு எடுக்க, மீரவை பற்றி என்கிட்ட கேட்காத, வேணும்னா அவகிட்ட கேட்டுக்கோன்னு இவங்க செமையை திட்டின்னு போகும்போது அவன் அவங்கள கூப்பிட வரும்போது அவங்க செவுல்லே ஒன்று அடிச்சிடறாங்க. இதேமாரி தான் ஸ்கூல் டைமில் கூட அவனுடைய காதாண்ட வந்து பால் பட்டிருக்கும், காதாண்ட லைட்டாக தான் பால் பட்டிருக்கும், ஆனால் இவனுடைய காதே செவிட்டாயிடுச்சு, காது முழுக்க கொயங்னு கேட்குது, அவனால் காதை அசைக்க முடியல, அந்தளவுக்கு செம பெயினில் இருக்கான். அந்த இடத்துக்கு மீஜின் வந்து எதனாச்சும் பிரச்சனையா, உனக்கு எதனாச்சும் ஆயிடுச்சான்ற மாரி அவன்கிட்ட பேசிடும் போது அப்படியே அவங்களும் ஒரு மாதிரி ஆறுதலாக அவனுடைய கையை பிடிக்க அது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மீஜினை க்ளோஸில் பார்த்ததில் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் அப்படியே நொண்டிக்குன்னு நடக்க ஆரம்பிக்க, எதுக்கு நீ எப்படி நடக்கிற, உனக்கு எதனாச்சும் பிரச்சனையா, உனக்கு காது கேட்கலையா, நான் சொல்கிறது எதையுமே நீ கேட்க மாட்டியான்னு அவன்கிட்ட பேசின்னு இருக்க. அவன் என்னை நீ ஃபாலோ பண்ணாத, என் பின்னாடி தொடராதன்னு சொன்ன வார்த்தையை சொல்ல, ஏன் நான் உன்னை ஃபாலோ பண்ணக்கூடாது, உன் காலுக்கு என்னாச்சு, உன்னுடைய காலுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க அப்படியே அவன் வேகமாக ஓடுறன்ற பேரில் கீழே விழுந்துடுறான். இவங்களும் அவன் காலை பார்க்க, அவன் காலை பார்த்தா அவன் கால் ஆர்டினரியாக கிடையாது, அவன் கால் என்னமோ இரும்பாட்டம் இருக்குது. இதை இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படியே இவனும் செமைய மீஜினை திட்டுறான், உங்களுக்குலாம் என்னை பார்த்தா ஃபன்னாக ஜோக்காக தெரியுதான்னு அவன் அந்த இடத்த விட்டே போயிடுறான். இந்த விஷயத்தை பற்றி மீஜின் அப்படியே அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க சிஸ்டரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சான், அதில் கிட்டத்தட்ட அவன் இறந்துருப்பானா, அவனுடைய கால் கூட ஆர்டினரியான விஷயம் கிடையாது, அவனுக்கு காதுமே ஒழுங்காக கேட்காதுன்னு அவனை பற்றி சொல்கிறாங்க. மீஜனும் இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு போது அவங்களுடைய சிஸ்டருமே மற்றவங்களுக்கு என் வீக்னஸ் தெரியறத நான் விரும்ப மாட்டேன், அதே மாதிரி தான் ஆகணும்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த இடத்துல மீஜினுக்கு புரியுது. மீஜின் கிட்டத்தட்ட 3 வாட்டி உனக்கு காது கேட்காதாடா, உனக்கு காது கேட்காதடான்ற மாரி ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அவங்க யோசிச்சு பார்த்துட்டு நான் அப்படி அவன்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, நான் தான் தப்பாக பேசிட்டேன்னு அவங்க இந்த இடத்துல கத்தின்னு இருக்காங்க. அப்படியே ப்ரெசண்ட்டில் ஹீரோடைய காதில் இவங்க அடித்தனால அவனுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் தராங்க. அவனுமே நல்லா இருக்குன்னு சொல்ல இவங்களுமே மீரவை பற்றி கேட்குறாங்க. நீ எதுக்கு மீரவை பற்றி கேட்டேன்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, நான் மீரவை ரீசெண்டாக தான் பார்த்தேன், ஆனால் நான் பார்க்கும்போது அவள் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிட்டான்னு சொல்ல இதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. உனக்கும் அவளுக்கு என்ன, அவள் எதுக்கு உன்னை பார்த்து தெரிச்சின்னு ஓடணும், அவளுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அந்த சில பிரச்சனைகளை இவங்க ஹோசு கிட்ட சொல்லும்போது ஹோசு என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி உன் பாட்டி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது இந்தமாரி மீரை வந்து உன்னமாரி இருக்க ஆசைப்பட்டான்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அவள் எதுக்கு என்னமாரி இருக்க ஆசைப்பட்டான்னு இவங்க ஹோசு கிட்ட கேட்டால் அவருமே என்ன சொல்கிறான்னா, அவள் மேபி உன்னுடைய லைஃப் ஈஸியாக இருக்கலாம்னு நினச்சிருக்கலாம், அவளோட லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், உதாரணத்துக்கு அவள் எப்பயுமே வீக்காக இருக்கான்னு யார்கிட்டையும் காமிச்சிக்க மாட்டா, அவளுக்கு உடம்பு சரியில்லைனா கூட உன்கிட்ட தான் வந்து பேசுவா, அவள் அழுகத்தாந்தாலும் உன் முன்னாடி தான் அழுவாளே தவிர வேறு யார் முன்னாடியும் அழுக மாட்டான்னு சொல்ல மீஜினும் அவள் எதுக்கு என்ன மாரி இருக்க ஆசைப்பட்டான்னு ஒரு குழப்பத்துலேயும் இவங்க வீட்டில் இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே மீஜினோடைய அம்மா அவங்களுடைய சிஸ்டருக்கு இந்தமாரி சாப்பாடு கொடுன்ற மாதிரி சாப்பாடு அமைச்சிருப்பாங்க. அவளுமே சியோலில் அவள் வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் இருந்தால் உண்மையாலுமே அந்த கம்பெனியில் மீறே வேலை செய்கிறாங்களான்னு தெரியல, வேறு எங்கேயோ இருந்து வந்துட்டு அந்த கம்பெனியிலேருந்து வந்த மாரி அப்படியே மீஜின்கிட்ட மீரை ஏமாத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள ஒரு ஷாப்புக்கு கூட்டின்னு போய் இவங்களுக்கு என்ன வேணுனாலும் வாங்கிக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடியோடைய கை கிழிச்சிடும், அவங்க ஹஸ்பண்ட் பத்திரமா பார்த்துக்கிறத பார்த்து மீரேவுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். அதே சமயத்தில் மீரை வந்து அவங்க லைஃப்பை பற்றி இந்தமாரி அவங்க சிஸ்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மீஜின்மே இது எந்த மாரியான வேலை, உனக்கு ஒரு வெக்கேஷன் கொடுமா தரமாட்டாங்க, இந்தமாரி அம்மா பாட்டிலாம் உன்னை பார்க்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்ல அது எனக்கு புரியுது, என் வேலையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குன்னு இவங்க வேலையை பற்றி இவங்க சொல்கிறாங்க. அதில் இருக்கிற கஷ்டத்தையும் இவங்க சொல்லும்போது இவங்க முகம் கொஞ்சம் சேடாக இருக்குது, சிரித்த மாரி தெரிஞ்சாலும் மீஜின் அதை புரிஞ்சுக்கிறாங்க. மீஜின் நீ வேணா இந்த வேலையை விட்டுரு, வேறு ஒரு கம்பெனிக்கு போ, உனக்கு நிறைய கம்பெனி ஆஃபர் பண்ணுவாங்க, என்னோட உனக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல மீரேவும் ஓகேன்னு சொன்னால் மீஜின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ திரும்ப எக்ஸாம் எழுது, அம்மா நீ எக்ஸாம்லேருந்து கிவ் அப் ஆனதுலேருந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்காங்க, அதால் நீ திரும்ப எக்ஸாம் எழுதுன்னு போது அதை எப்படி என்னால் எழுத முடியும்னு இந்த இடத்துல இவங்க பேசின்னு இருக்காங்க. சரின்னு கொஞ்சம் கோவத்தோடைய மீஜின் அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு வந்து கையை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரும்போது அந்த இடத்துல மீரே இல்லை,
அந்த இடத்துல மீறே சாப்பாடு வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. ஏன் அவள் சாப்பாடு வச்சுட்டு போயிட்டா, அவளுக்கு என்ன பிரச்சனைன்ற மாரி இவங்க வேகமாக அவள் வேலை செஞ்ச ஆஃபீஸ்க்கு போய் அவள் எங்கே இருக்கான்ற மாரி கேட்க, இந்த இடத்துல அவள் இன்றைக்கி வேலைக்கே வரலன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு இவள் ஷாக் ஆகிறா. ஏன்னா ஆரம்பத்தில் வரும்போதே மீரே வந்து வேலையிலேருந்து வர மாதிரி தான் இவகிட்ட காமிச்சதில் அவன் எங்கே இருப்பான்னு ஒரு டவுட்லேயே இந்த இடத்துல மீஜின் சுற்றின்னு இருக்காங்க. அப்படியே இவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மீரே வந்து வருத்தமாக இருப்பாங்க, என்னமோ ஒரு விஷயத்தில் செம சேட்னஸாக இருப்பாங்க. அதை இவங்க தூரத்துலேருந்து பார்த்துருப்பாங்க. அது மூலயமா மீரேவுக்கு என்னமோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு மட்டும் இவங்க சிஸ்டருக்கு நல்லா தெரியுது. அதே இந்த இடத்துல இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இவங்க சிஸ்டர் எல்லாத்தையும் பெயின்ஃபுல்லாக தானே சொல்லியிருப்பாங்க. அதில் வேகமாக மீரே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இவங்க ஓடுறாங்க. அந்த இடத்துல மீரேவும் பக்காவாக கால்குலேட் பண்ணி கையை காலை எப்படி உடைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாரி செட்டப் பண்ணுறாங்க. முழுசாக சாக விரும்பலை, கையை காலை மட்டும் உடைக்கணும்னு விரும்புகிறாங்க. அதுக்கேற்ற மாரி பெட்டெல்லாம் போட்டு குதிக்கலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல மீஜின் வந்து எப்படி அவங்கள கேட்ச் பண்ணிடுறாங்க. கேட்ச் பண்ணி என்ன பிரயோஜனம்னு 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அதில் மீஜினுக்கு தான் சரியான அடி. அந்த இடத்துல மீஜினும் உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி பண்ணுற, நீ சாகணும்னு ஆசைப்படுறியான்னு திட்டின்னு இருக்கும்போது அந்த இடத்துல சிஸ்டருமே நான் ஒன்றும் சாக ஆசைப்படுறேன், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பக்காவாக கீழே விழுந்தேன் மாரி இவங்க சொல்லின்னு இருக்காங்க. அதை கேட்டோடனே மீஜின் சமக்கெடுப்பாயிட்டாங்க. என்ன நீ கால்குலேட் பண்ண, நீ என்ன சாக ஆசைப்படுறியா, நீ ஒரு வேளை செத்துட்டனா நானும் உன் கூடவே வந்துடுவேன்ற மாரி இவங்க கத்தின்னு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் அந்த சிஸ்டர் பாசத்துலேயே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. உண்மையாலுமே இந்த இடத்துல பார்க் போயாங்குடைய ஆக்டிங்கை பாராட்டியே தரணும். ஏன்னா 2 கேரக்டருமே அவங்க தான் நடிக்கிறாங்க. எமோஷ்னலாக ஒரே மாரி வச்சிருக்க கூடாது, ஒரே மாரி பேசக்கூடாது, ஒரே மாரி ஆக்டிங் தரக்கூடாது. அதை பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் செமையவே இந்த சீன் எனக்கு அமைஞ்சிருந்துச்சு. இதுக்குமே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. அதில் வந்து மீற எப்பயும் போல் வேலைக்கு வர அந்த இடத்துல ஒரு லேடி புதுசாக வந்திருக்காங்க. துருன்னு ஏகப்பட்ட விஷயங்களை என்ஜாய் பண்ணு எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்கள ஆஃபீஸில் அதிக பேர் புள்ளி பண்ணுறாங்க. மேனேஜர் அதுக்கடுத்த பாஸ்னி எல்லாருமே புள்ளி பண்ணுறாங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அந்த பொண்ணுங்கன்னு ஒரு ரிவ்யூ செக்ஷன் வைக்க அதில் மீறே என்னமோ ஒரு ரிவ்யூ தராங்க. அது மூலயமா அந்த பொண்ணை இப்போதைக்கு ஆஃபீஸை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் மீரே ரிவ்யூ தந்தாங்களே, அந்த ரிவ்யூனாலே அதிக பேர் மீரேவை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுலேருந்து தான் மீரேவுடைய ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த விஷயம்லாம் அவங்க சிஸ்டருக்கு தெரிஞ்சு செம்மையை திட்டுறாங்க. எதுக்கு நீ இப்படி பண்ணுற, நீ வேறு கம்பெனிக்கு போனாலும் ஆஃபர் பண்ணுவாங்களேன்னும் போது எப்படி எனக்கு ஆஃபர் பண்ணுவாங்க, அது ரொம்ப கஷ்டம், உனக்கு இது புரியாது அந்தமாரி இவங்க பேசின்னு இருக்கும்போது எது எனக்கு புரியாதுன்னு சொல்கிறேன், நீ அந்த ஜாபை விட்டு நீ ரொம்ப டேலண்டானவன், உனக்கு ஏகப்பட்ட ஃபீல்டில் இடம் கிடைக்குன்னு சொல்ல அந்த இடத்துல வந்து இவங்களுமே மனசு உடைஞ்சி எனக்கு தெரியாதுன்னு அழுக. கடைசி அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது தான் அழுதுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே மனசு கரைஞ்சிடுது இவங்களுடைய சிஸ்டருக்கு. சரின்னு இவங்களும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே உட்கார கடைசியாக பஸ்ஸுமே வருதுன்னு மீரே சொல்ல மீஜிக்கு சுத்தமாக மீரே விட்டு போக ஆசை கிடையாது. ஏன்னா மீரே ரொம்ப கஷ்டமாக இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியுது. இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதில் ஹோசுவை சில பசங்க புள்ளி பண்ண அந்த பசங்களை அடித்து கடைசியாக மீஜி பிரின்சிபல் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒன்றுனாலே மீஜியால் தாங்கிக்க முடியாது. இந்த வாட்டி அவங்க சிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை, மீஜி இதை விட்டு பின்வாங்குவாங்களான்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் மீஜி அதுக்கேற்ற மாரி அவங்க சிஸ்டரை பார்க்குறாங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் உனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா, அந்த ப்ராமிஸ் அதை நம்ம திரும்ப மேக் பண்ணுமா, நானா நீ இரு நீயா நான் இருக்குன்ற மாரி அவங்க சொல்ல அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படியே இவங்க இந்த விரலை நீட்ட அதை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே மீறே கோத்துக்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேருடைய லைஃப்பை ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஒருத்தர் ஒருத்தருடைய லைஃப்பை வாழ போகிறாங்க. அது எப்படி அவங்க லைஃப்பில் சேஞ்ச் பண்ண போகுது, அதை எப்படி இவங்க அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க. அதே சமயத்துலேயே இதோடைய ஜானர்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ட்ராமாலாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை அழகாகவே பிடிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்க் போயாங் ஆக்டிங்கில் அசத்திருக்காங்க. நம்ம இந்த பக்கம் டபுள் ரோல் நடிக்கிறோமான்றது முக்கியம் இல்லை, அந்த ஆக்டிங்கில் எப்படி வேரியேஷன் காட்டுறோன்றது தான் முக்கியம். அதை பார்க் போயாங் அழகாகவே டெலிவரி பண்ணியிருக்காங்க. மீஜி இந்த 2 கேரக்டருமே அழகாக ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நேமில் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கலாம். சீரிஸ் போக போக உங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் சேஞ்ச் ஆகிடும். அதால் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுமே நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.